Hi friends, Assalamu alaikum. Welcome to our channel Sajisha Kitchen. எப்போவுமே நம்ம இட்லிக்கு மிக்ஸி இல்லை கிரைண்டரில் தான் மாவு அரைப்போம். பட் நம்ம இன்றைக்கி மாவே அரைக்க போகிறது கிடையாது, புளிக்க வைக்கவும் போகிறது கிடையாது, ஃப்ரிட்ஜிலையும் வைக்க போகிறது கிடையாது. இது எதுவுமே பண்ணாமல் ரொம்பவே சூப்பர் சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லி தான் செய்ய போகிறோம். இனிமேல் எமர்ஜென்சியாக இட்லி வேணும்னா கடையில் வாங்காதீங்க. ரொம்பவே சிம்பிளாக 5 நிமிஷத்தில் வீட்டிலையே செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இட்லிக்கு நம்ம அரிசி உளுந்து இது எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வெறும் 1 கப் அவல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கிண்ணத்தில் 1 கப் அவல் எடுத்துக்கோங்க. அதுலேயே 1 கப் தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் இல்லைனா கரண்டி வச்சு தயிரையும் அவலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவல் தயிரில் நல்லா ஊறி நமக்கு இட்லி சாஃப்டாக கிடைக்கும். ஸோ நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், தயிரில் அவல் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எல்லா அவலையும் நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. அவல் கொஞ்சம் கூட கோர்ஸாக இருக்கக்கூடாது, நல்லாவே மாவு மாதிரி மேஷ் பண்ணி விட்டுருங்க. எல்லா அவலும் நல்லா மாவு மாதிரி மேஷ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம 1.5 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்ஸ்க்கும் ஒரே கப் இல்லைனா டம்ளர் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். 1.5 கப் ரவை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் இல்லைனா கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதாவது நம்ம ஆட் பண்ணியிருக்க ரவை, தயிர், உப்பு, அவல் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இப்போ நம்மளோட மாவு நல்லா திக்காக இருக்குது. அதனால் இடையில நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணுற தண்ணிக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. இட்லி மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட மாவு இப்போது இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போது இதை நம்ம 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நம்ம மாவு இப்போது நல்லா ஊறிடுச்சு. இப்போது நம்மளோட இட்லி நல்லா ஃப்ளஃபியாக வரதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். பட் இது ஆப்ஷனல் தான். நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணலனா கூட உங்களோட இட்லி நல்லா சாஃப்டாகவே வரும். 15 மினிட்ஸ் ஊறினதுனால நம்மளோட மாவு இப்போது கொஞ்சம் திக்காயிருச்சு. அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லியோட மெஷர்மெண்ட்ஸை நான் திரும்பவும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 கப் அவல், 2 கப் தயிர், 1.5 கப் ரவை, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, உப்பும் தண்ணியும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட இன்ஸ்டன்ட் இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இட்லி பிளேட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவு எடுத்து அதில் ஊற்றிடலாம். உங்கள்கிட்ட இட்லி துணி இருந்துச்சுன்னா நீங்கள் பிளேட்டில் இட்லி துணி போட்டுட்டு அது மேலே மாவு ஊற்றுங்க. இப்போது நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், நம்மளோட இட்லி எப்படி கேக் மாதிரி புஷ்ஷுன்னு இருக்குன்னு. சூடு லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இப்போது இட்லி எல்லாத்தையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இட்லியோட ஓரங்களில் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டாவே போதும், இட்லி ஈஸியாக கழண்டுட்டு வந்துடும். நீங்கள் நார்மலாக அரிசி உளுந்து யூஸ் பண்ணி செய்கிற இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக வருமோ அதே மாதிரி சாஃப்டாக இந்த இட்லியும் உங்களுக்கு வரும். பாருங்கள், இப்போ நான் இட்லியை ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், நான் இப்போ இட்லியை 2ஆக உடச்சி காட்டுறேன். நம்மளோட இட்லி எவ்வளோ சாஃப்டாக மல்லிகைப்பூ மாதிரி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அரைச்சி வச்ச இட்லி மாவு தீர்ந்து போயிடுச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் இட்லி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அர்ஜெண்ட்டாக உங்களுக்கு இட்லி வேணும்னா கூட இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும்.